சப்ப காரணங்களுக்காக எல்லாம் சேர்ந்து வாழணுமா? விவாகரத்து பற்றி தற்பொழுது த்ரிஷா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி இந்த பதிவில் காணலாம். ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகம் மட்டுமில்லாமலுக்கு தமிழ் சினிமா உலகை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் மிகவும் பேசுபொருளாக பரபரப்பாக தற்பொழுது பேசப்பட்ட விஷயம் என்னவென்றால் அது நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் தொடர்பாகத்தான். குறிப்பாக ஜெயம் ரவி தனது பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னர் தனது விவாகரத்து குறித்து தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்ய உள்ளதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே தகவல்கள் வெளியான நிலையில் திருமண பந்தம் குறித்தும் விவாகரத்து தொடர்பாகவும் நடிகை த்ரிஷா பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. நடிகர் ஜெயம் ரவி தனது விவாகரத்தை அறிவிக்கும் போது தன்னை சுற்றியுள்ளவர்களின் நன்மைக்காக விவாகரத்து செய்வதாக தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் செப்டம்பர் 11 ஆர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயம் ரவி வெளியிட்ட விவாகரத்து அறிவிப்பை பார்த்து அதிர்ச்சியாகி கிடக்கின்றேன். எனக்கு இது பற்றி எதுவுமே தெரியப்படுத்தவில்லை. ஜெயம் ரவி மட்டுமே தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை எடுத்து வெளியிட்டுள்ளார் என்பது எனக்கு கவலையை அளித்துள்ளது. நான் என்னுடைய 2 மகன்களின் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படுகின்றேன். எங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறித்து ஜெயம் ரவியிடம் பேச முயற்சித்த போது அவர் அதற்கு அனுமதியை வழங்காமல் இப்படியொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என தனது கருத்தையும் பதிவிட்டுள்ளார். மேலும் சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றியும் எனது குடும்பத்தை பற்றியும் தவறான தகவல்கள் பரவவும் இது காரணமாக அமைந்துவிட்டது. ஜெயம் ரவி இப்படி செய்வார் என கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. 18 வருடங்கள் ஒன்றாக இருந்து வாழ்க்கை முற்றிலுமாக உடைந்து போய்விட்டது என குறிப்பிட்டுள்ளார். ஆர்த்தியின் இந்த அறிவிப்பு பலருக்கும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஜெயம் ரவி எதுவுமே யோசிக்காமல் விவாகரத்து முடிவை எடுத்து விட்டாரா எனவும், விவாகரத்து முடிவை எடுத்தவர் அது குறித்து தனது மனைவி ஆர்த்தியிடம் முறையாக பேசக்கூட இல்லை என்பது பலருக்கும் தற்பொழுது கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நடிகை த்ரிஷா திருமணம் குறித்தும் விவாகரத்து குறித்தும் பேசிய காணொளி இணையத்தில் உலா வருகின்றது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். மேலும் த்ரிஷா கூறிய விடயங்களை நோக்குவோமானால், என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான திருமண தம்பதிகள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் தவறான காரணங்களுக்காகவே இணைந்து வாழ்ந்து வருகின்றனர். அந்த திருமண வாழ்வில் அவர்களால் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் என்னிடம் பலர் மிகவும் சாதாரணமாக எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகின்றீர்கள் என கேட்கின்றார்கள். ஆனால் எனக்கு இது குறித்து எதுவுமே தெரியவில்லை. குறிப்பாக நான் யாருடன் எனது எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டு போகப் போகின்றேன், அப்படியான ஒரு மனிதரை நான் எப்போது சந்திப்பேன் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அப்படியான ஒருவரை பார்க்கும்போதுதான் எனக்கு மீதமுள்ள வாழ்க்கையை அவருடன் வாழப்போகின்றேன் என எனக்கு தோன்ற வேண்டும். எனக்கு விவாகரத்தில் நம்பிக்கையும் இல்லை, நாட்டமும் இல்லை. உறவிலிருந்து நான் பின்வாங்க போவதும் இல்லை. அதே நேரத்தில் என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான திருமண தம்பதிகள் உள்ளார்கள். அவர்கள் அனைவரும் தவறான காரணத்திற்காகவே வாழ்ந்து வருகின்றார்கள் என்றும் நான் நினைக்கின்றேன். திருமண வாழ்வில் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. மேலும் குழந்தை, பெரியவர்கள், குடும்பத்தினர் போன்ற தவறான காரணங்களுக்காக இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது நண்பர்களும் பலர் உள்ளனர். இது போன்ற திருமணத்தை செய்ய எனக்கு விருப்பமில்லை. எனக்கு சரியானவரை சந்திக்கும் வரை தான் காத்திருக்க நான் தயாராக உள்ளேன். இது நடக்கவில்லை என்றாலும், எனக்கு திருமணமே நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என கூறியுள்ளார் என்பது தற்பொழுது பெரிதும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது.